ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க மோர் குழம்பு செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். பாதி சவுச்சவ் எடுத்து க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் தயிர். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இவ்வளோ தான். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அந்த சவுச்சவை வேக வச்சுக்கணும். சவுச்சவ் மட்டும் இல்லை, நீர்க்காய் எது வேணுனாலும், பூசணிக்காய், பரங்கிக்காய், அந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சவுச்சவ் வச்சு செய்கிறேன். வெண்டைக்காய் வச்சு கூட மோர் குழம்பு செய்யலாம். இப்போ வேக வைக்க தேவையில்ல, அதை வறுத்து செஞ்சுக்கணும். இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். அந்த தேங்காய், ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஜீரகம், இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கிங்க. சைட் பை சைடு இந்த தயிர் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் க்ரீம் மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு திரியாக இல்லாமல் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ சவுச்சவ் கொதிச்சிட்ருக்கு. வெந்துச்சான்னு பார்த்துக்கோங்க. இது வெந்துட்டுருக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா கொதிக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த ரா ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொதிக்கும் போதே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை இறக்கி ஆற வச்சிடணும். இதை ஆற வச்சதுக்கப்புறம் அதை ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிடணும். அதுக்குள்ளேயும் அது ஆறிடுச்சுன்னா அதில் அந்த பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை போட்டோன்னா மோர் குழம்பு ரெடி. இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்ருக்கோம் இப்போ தான். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம்
அந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்து விடலாம். மோர் குழம்பு வந்து எப்பயுமே சூடாக சர்வ் பண்ணுறத விட ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தயிர் பாத்திரத்துலேயும் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து ஊற்றிட்டோன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தாளிப்பை போட்டோன்னா மோர் குழம்பு ரெடி. இப்போ தாளிப்பு போட்டாச்சு. இது செய்ய ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.